வெல்கம் டு தில்கிருஷ் vlogs. மொத்தத்தை கவர் பண்ணலாம். இது ஆல் 1A 1-2 ஆல் 2 இது என்ட்ரன்ஸ். இங்கே மெயின் என்ட்ரன்ஸ் அந்த வழியாக போயிடலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரி பாஸ் போட்டு நம்ம போயிடலாம். இதுதான் மக்களே ஸ்டாலோட உள்ள ஸ்டால் போடுறதெல்லாம் மொத்தம் மேப். இதுதான் ஆல் 1 ஆல் 2 அவங்கவுங்க ஸ்டால் கம்பெனிஸு ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரி இன்றைக்கியோட ஹாய் மக்களே, மொத்தம் ஃபாரினர்ஸ் வந்திருப்பாங்க. மெனி கண்ட்ரீஸ் ஓட பிஸ்னஸ் மேன்ஸ், ஏஜெண்ட்டு, டீலர்ஸு எல்லாருமே கெட் டுகெதர் ஆன பிளேஸ் இன்றைக்கி. மேக்ஸிமம் எல்லா கம்பெனிஸ் ஓனர்ஸும் விசிட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இதோட ஸ்பெஷலு, மெயினான ஸ்பெஷலு. வெல்கம் டு தில்கிருஷ் vlogs. மக்களே, இப்போ வந்துருக்கிற இடம் பார்த்தோன்னா ஒரு ஃபயரான இடம். சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம். வாங்க உள்ளே போகலாம். ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா தான் என்னென்ன உங்களுக்கு மொத்த டீட்டெயில்ஸும் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். சிஎல்ஆர்லேருந்து வந்திருப்பாங்கன்னு அவங்கள தான் ஃபஸ்ட் எஜுகேஷனு அவங்களது தான். இப்போ மொத்தம் டிஜிட்டல் ஆகிட்டோன்னு எல்லாம் வந்து 3D டிசைனிங்லேயே பார்த்துக்கிறாங்க. பஸ்ஸுக்குள்ள நிறைய இது லெதர் தான் மக்களே, டிரான்ஸ்பரண்ட் லெதரு. இது பார்த்தா தெரியுது, மொத்தம் டிரான்ஸ்பரண்ட் லெதரு. லெதரை வச்சு எப்படி இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. பூண்டு விளையாடிருக்காங்க. சின்ன ஒரு கப்பு தான், அதில் லெதர் பேட்டர்னு. ஒரு பேகு, எப்படி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க டைனோசர் மாதிரி. சூக்கேஸ் டைப்ல இது கூட லெதர் தான் நமக்கு. மொத்தம் லெதர் ஸ்கின்னு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் மாதிரி பண்ணிட்டாங்க. பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. பெல்ட் ஐட்டம்ஸு, பக்கல்ஸு எல்லாம் வச்சுருக்காங்க மக்களே. ஸ்வேட் லெதர்ஸு எல்லா கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. சூப்பராக இருக்குது கலர்ஸ்லாம். ஷூஸ்லாம் வந்து எல்லாமே இம்போர்ட்டட் ஷூஸு. கலர்ஸ் வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. இந்த ப்ளூ கலர் பாருங்கள், இந்த ப்ரௌனு, இந்த ரெட்டு, இந்த ஸ்போர்ட்ஸ் மாடலு, மொத்தம் ஸ்போர்ட்ஸ் மாடலும் சூப்பராக இருக்குது. இதை வச்சு தான் வந்து நைக்கிக்கும் பாட்டா பெரிய பெரிய கம்பெனிஸ் மொத்த கம்பெனிக்கும் வந்து இதை வச்சு தான் போடுவாங்க. சில்ட்ரன்ஸோட ஷூஸ் கூட இங்கே வந்து பேட்டர்ன் பண்ணுவாங்க. சில்ட்ரன்ஸ் ஷூஸு மொத்தம் இங்கே பாருங்கள். பர்னிஷ் லெதரோட ஷூஸு ரொம்ப காஸ்ட்லியான பிராண்ட் இருக்கலாம். सारे
சிந்தட்டிக் தான் மக்களே, இது லெதர் கிடையாதுன்னு நினைக்கிறேன். உள்ள பார்த்தாவே தெரிஞ்சிடும். அங்கே எப்படி வந்துச்சு பாரு, ஆர்டிஃபிஷியலாக எவ்வளோ லெதர் வந்துச்சு பாருங்க. லெதரே தோற்றுரும். பாரு மக்களே, செட்டு போட்டிருக்காங்க. ஒன்று செட்டு பாருங்க. தோட்டா தரணி செட்டு மாதிரியே இல்லை. ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி 4 பேர் நடந்து வந்துன்னு இருக்காங்க. மகளே ஜிப்பு கூட விட்டு வைக்கல மகளே. இந்த பசங்க, இந்த ஃபாரின்கார பசங்க ஜிப்பு கூட விட்டு வைக்கல. இங்கே பாருங்க, பிராண்டு பாருங்க மக்களே, கீழே பாருங்க, அந்த குவாலிட்டி பாருங்க. பக்கான லெதர் மக்கள். ஒரிஜினலான லெதர் இதுதான். இதான் கிரெஞ்ச் லெதரு. இது ஃபுல்லாக கிரெஞ்சிங் ஐட்டமு. இது டம்பிள்டு, இது மில்டு, இது மில்டு இல்லை, நேச்சுரல் மில்டு, இது சாஃப்ட் மில்டு. மக்களே, ஒரு முக்கியமான விஷயம் மக்களே, இதான் மச்ச கவு ஸ்பிளிட் ஸ்வேடு. கவு ஸ்பிளிட் ஸ்வேடு கலர் பாருங்க, யூனிஃபார்மாக 2 பக்கமும் இருக்கு. இது ரொம்ப காஸ்ட்லியான லெதரு. பார்க்கறதுக்கு ஷார்ட் நப்பாங்க. இந்த கலர் பாருங்க, சும்மா வெல்வெட் மாதிரி இருக்கு. இதுதான் வந்து கவு ஸ்பிளிட் ஸ்வேடு, சரியான லெதர் மக்கள். துணி கூட விட்டு வைக்க மக்கள். மரம் செலவு பண்ணுவாங்க. Dilpresh Vlogs. இதான் மக்களே, இன்னைக்கு ஃபுல்லாக
இன்னும் ஒரு 2 செக்ஷன் தான் முடிச்சுக்கிறேன். இன்னும் 4 செக்ஷன் இருக்குது. இது எப்படி கவர் பண்ண போகிறதுனே தெரியல. மொத்த ஷூ தான் மக்களே. லாஸ்டிங்கு, இன்சோலு, ஏற்றுறது எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே தான் மக்களே. ஈட்டிங்கு என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. எப்படியோ லட்சமாக வியாபாரம் பண்ணுவாங்க மட்டும் தெரியல. கோடிக்கணக்கில் தான் வியாபாரம், லட்சம்லாம் கிடையாது. அங்கே சின்ன மிஷின் பார்த்தோம் மக்களே, அதே மிஷின் தான். ட்ரம்மு பெரிய சைஸ், எப்படியும் 500 கேஜி இருக்கும் போல தெரியுது. இது வந்து அதோட சின்ன சைஸு சாம்பிள் ட்ரம் மாதிரி தெரியுது. மொத்தம் இது உள்ளே எல்லாமே ஈட்டிங்கு, கூலிங்கு எல்லாமே இதுலேயே ட்ரம்பிள்டு மாதிரி தருது மக்களே. உள்ளே போட்டால் பபிள்ஸ் வரும் போல். எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபீடிங்கு. இது ஆட்டோ ஸ்ப்ரே போல். ஸ்ப்ரே லெதர் ஸ்ப்ரேயிங் பூத்து ஃபினிஷிங் பண்ணுறாங்களா, அதுக்காக மக்களே. ஒருத்தர் ஃபாரினர் வெளியே வந்துக்கிறாரு. இப்போ தான் 2 பேர் வெளியே வந்துக்கிறாங்க. 3வது பால். ஏர்போர்ட்லாம் வெளியே வரல. இது வந்து கன்வேர் வெளியே போயிட்டு உள்ள இருக்கு. மூவிங் ஐட்டம் வந்து ஈஸி பண்ணுறதுக்காக மக்களே. எப்படி இதெல்லாம் இறக்கியிருப்பாங்க, உள்ளே எடுத்து வந்து இறக்கி இதுக்கே காசு பயங்கரமாக செலவாயிருக்குமே. ஸ்டார் இன்டர்நேஷ்னல் பிரைவேட் லிமிடெட் ஒரு மிஷின் இறக்கிறதுக்கே பெரிய காசு ஆயிருக்கும். இப்படியே எவ்வளவோ சொன்னாங்க மக்களே. சின்ன பூத்துக்கே வந்து 2 லட்சமா. இட்டாலி சொன்னால இட்டாலி போயிருது. பேரே இட்டாலியன். ஸ்டிச்சிங் வந்து கம்ப்யூட்டர் ஃபிட் பண்ணிட்டு அதே தைச்சு தள்ளிடும் பொழுது டிசைன்லாம். இது லெதர் தான் மக்களே. கம்ப்ளீட் லெதர் தான். இந்த ஹிமாலயாஸ்லாம் போடுவாங்களே அந்த மாதிரி டைப்ல இது லெதர். இங்க பாருங்க, பின்னாடி பக்கம் லெதர் தான் இருக்கு. லெதர் தான். மேலே ஃபோம் மட்டும் வச்சு அது மாதிரி ஒரு டைப் டையிங் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இந்த கிளைமேட்டுக்காக, கிளைமேட் கண்டிஷன் ஹிமாலயா, இட்டாலி, சுவிட்சர்லாண்டு போகிறவங்க மொத்தம் எல்லாமே இங்கே தான் இருக்கு மக்களே. கொஞ்சம் அலையணும் அவ்வளோதான். கம்ப்ளீட் ஃபாயில் லெதர் மக்கள். ஆர்டிஃபிஷியலில் கம்ப்ளீட் ஃபாயில்டு. இந்த மாதிரி ஸ்க்ரீன் இருக்கும், பெயிண்டிங்கில் போட்டு விட்டுருவாங்க. பெரிய பெரிய தலைங்களாம் உட்காந்து பேசி UK, இந்தியா, டர்க்கி, சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்ப டீட்டெயிலாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க மக்களே. மக்களே, மிஷினரி செக்ஷன் இதுதான் டை பண்ணுறது. ட்ரம்மில் டை பண்ணுற ஐட்டமே இதுதான். கெமிக்கல்லாம் கொடுத்து டை பண்ணுவோம். எல்லாம் சின்ன சைஸில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் டெமோக்காக. இன்னும் 4 to 5 kg லெவலில் ட்ரம் செக்ஷன் பண்ணலாம். இது ஷூ ஐட்டம் மக்களே. இதுதான் மக்களே பெரிய சைஸ் ட்ரம்மு. சின்ன சைஸ் பார்த்தாலும் இதான் ப்ரொடக்ஷனுக்குலாம் இதான் எடுப்பாங்க. எம்ப்ராய்டிங் ஒர்க் பாருங்க மக்கள். எல்லாத்துல கம்ப்ளீட் எம்ப்ராய்டரி. நியூ புக் லெதர் இதுதான் மக்களே. மில்டி நியூ புக் லெதர் ஷைன் ஆகுது பாருங்க.
பார்த்தாலும் விநாயகர் மக்களே ஃபுல்லாக இது கொடுத்துருக்காங்க. எல்லாம் லெதரே மக்களே, எல்லாம் லெதர், கம்ப்ளீட் லெதர். அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சின்ன சின்ன குவான்டிட்டி. அந்த சின்ன பேக்கு வந்து 500 ரூபா சொல்கிறாங்க. 500 அந்த கவுச் மாதிரி இருக்குது. அந்த சின்ன சின்னதெல்லாம் வந்து மொத்தம் காஸ்ட்லியாக ரொம்ப காஸ்ட்லி டெக்கரேட்டிவ் திங்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த பேக் ஒன்று பிளாக் கலர் பேக் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. நானே வாங்கலான்னு பார்த்தேன். அது கிட்டத்தட்ட 5000 ரூபா சொல்கிறேன். நான் கூட மொத்தம் இருக்குது. பெல்ட்டுக்கு எல்லாம் மில்ட்டு லெதரு, ஃப்ரெஞ்ச் லெதரு இங்கே போயிருக்காங்க. எல்லாம் பிரிண்டட் மோல்டட் லெதரு. கம்ப்ளீட்டாக இந்த மொத்த கண்ட்ரியும் வந்திருக்காங்க. யூரோப் கண்ட்ரிஸ் மொத்தமே ஸ்டால் போட்டிருக்காங்க. எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஃபுல்லாக ஸ்டால் போட்டிருக்காங்க. பையர்ஸும் ஸ்டால் போட்டிருக்காங்க. இன்னும் மிஷினரி செக்ஷன் நம்ம போல ஜஸ்ட்டு என்ட்ரன்ஸ் மட்டும் தான் இருக்கும். இப்போ உங்க பாருங்க மக்களே, எங்கே பாருங்க, நீங்கள் நைக்கு எல்லா பிராண்டும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி பிராண்டர்ஸ்லாம் இங்கே தான் வருவாங்க. மொத்தம் இங்கே பாருங்க, மொத்தம் ஹேண்ட் ஸ்டிச்சிங் மோல்டிங்கில் பண்ணியிருக்கேன். ஹேண்ட் ஸ்டிச் மொத்தம் தைக்கிறது பழைய தன்மைக்கு போயிட்டாங்க. லெதரை வந்து சின்னதாக வந்து மெலிசாக வந்து அந்த சின்ன நெஞ்சு பண்ணுவாங்க துணியெல்லாம், அந்த மாதிரி நெஞ்சு பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க பழைய காலத்து முறையில். நான் சொன்னல மக்களே, மொத்த கண்ட்ரிஸ் வந்து ஸ்டால் போட்டிருப்பாங்க. அவங்கவுங்க ரூம்ஸ் இது, அவங்கவுங்க கேபின்ஸு. சாப்பாடு செக்ஷன் ராயல் மெரிடியன் ஹோட்டல்லேருந்து உள்ளே பண்ணியிருக்காங்க. எல்லாமே பெரிய ஆள். ஆனால் நம்ம ஐட்டமும் இருக்கும், பிரியாணி ஐட்டம்லாம். ஆனால் தாறுமாறு விலையில் இருக்கும். 300 300 இருக்கும், 400 300 இருக்கும். சிக்கன் பிரியாணி 300 இருக்கும், மட்டன் பிரியாணி 450 இருக்கும். எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோஸ்லாம் ரொம்ப லாங்காக இருக்குது. அதனால் வந்து ரொம்ப லாங்காக இருக்குன்னு அப்படியே கமெண்ட்ஸ் வருது. நிறைய விஷயம் இருக்குது மக்களே காமிக்கிறதுக்கு. நான் என்ன பண்ண முடியும்? இவ்வளோ விஷயம் இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் தானே. வாழ்க்கையில் எல்லாத்தையும் சின்ன சின்ன லேர்னிங் தானே. தேங்க்யூ வெரி மச். உங்கள் ஆதரவு எனக்கு எப்பவுமே தேவை. வெல்கம் டு தில்கிரிஷ் vlogs. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மச்சான எப்படியாவது கையில போட்டு